எக்ஸைஸ் 10.6ல 7th சம் கொடுத்துருக்க கொஷினை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 1 + 3 e பவர் y/x இன்ட்டு dy ப்ளஸ் 3 e பவர் y/x இன்ட்டு 1 - y/x இன்ட்டு dx ஈக்குவல் டு 0. ஓகேவா, இங்கே x = 1 y = 0 என கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அது நம்ம ஃபைனலாக சால்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா, அதில் கொண்டு போய் இந்த x = 1ஐயும் y = 0ஐயும் சப்ஸ்டியூஷன் பண்ணி கான்ஸ்டன்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சி திருப்பி அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவை அந்த ஃபைனல் ஆன்சரில் சப்ஸ்டியூஷன் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா, இப்போ இந்த ஈக்குவேஷனை என்ன செஞ்சுக்கலாம், dy/dxக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ dy/dx = இது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட போயிடும், அப்போ மைனஸ் டேர்ம் ஆகிடும். ஸோ -3 e பவர் y/x இன்ட்டு 1 - y/x இது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஓகேவா, டிவைடட் பை 1 + 3 e பவர் y/x. ஹோமோஜினியஸாக இல்லையாங்கிறது எப்படி செக் பண்ணுவோம், நம்ம எக்ஸுக்கு பதிலாக txும் yக்கு பதிலாக tyயும் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். நம்ம ஒரு இதாக அப்படியே ஓரலாக அப்படியே செக் பண்ணுவோம். ஓகேவா, இங்கே txன்னு tyன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், இங்கே txன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், அப்போ tt இங்கே கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துலையும் ty tx அப்படின்னு சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது tt இங்கேயும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ்ட்ராவாக டீயே கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இங்கேயும் ttன்னு இருக்கும், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ஒரிஜினல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு திருப்பி கிடச்சிரும். அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னு சொல்லிடலாம். ஓகேவா, ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம், இங்கே dy/dxக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால புட் y = vx. அடுத்தது என்ன செய்வோம், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், dy/dx = vயை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும். ஸோ 1 × v ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், அப்போ dv/dx. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம், இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, 1ஐயும் 2ஐயும் இப்போ கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 1 and 2லேருந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ v + x × dv/dx = இங்கே இருக்கிற டேர்மை அப்படியே எழுதிக்கோங்க, -3 e பவர் y/x இன்ட்டு 1 - y/x டிவைடட் பை 1 + 3 e பவர் y/x. ஓகேவா, இப்போ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு y இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், vx அப்படிங்கிறத சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கும். ஓகேவா, அப்போ -3 e பவர் yக்கு பதிலாக vx டிவைடட் பை x இன்ட்டு 1 - yக்கு பதிலாக vx டிவைடட் பை x டிவைடட் பை 1 + 3 e பவர் vx/x. ஓகேவா, x எல்லாம் கேன்சல் பண்ணிங்க, இங்கேயும் x இருக்குது, இங்கேயும் xன்னு இருக்குது, கேன்சல் பண்ணிங்க. அப்போ ரிமைனிங் எல்லாமே என்னது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் vயாக இருக்கும். ஓகேவா, 1 - v டிவைடட் பை 1 + 3 e பவர் v. ஓகேவா, இப்போ என்ன செய்யணும், இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் v + x × dv/dxன்னு இருக்குது. ஓகேவா, இந்த v என்ன செய்வோம், ரைட் ஹேண்ட் சைடுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும், x × dv/dx = இந்த டேர்ம்லாம் அப்படியே உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. அப்போ என்ன ஆகும், -3 e பவர் v மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3v e பவர் v டிவைடட் பை 1 + 3 e பவர் v. இந்த ப்ளஸ் v அந்த பக்கம் போனதுன்னா -v டிவைடட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அது அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், x × dv/dx = -3 e பவர் v ப்ளஸ் 3v e பவர் v மைனஸ் v இன்ட்டு 1 + 3 e பவர் v டிவைடட் பை டினாமினேட்டரில் இந்த 1 + 3 e பவர் v. ஓகேவா, இது அப்படியே நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யுங்க, ஒரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ என்ன ஆகும், -3 e பவர் v இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே எழுதிக்கிங்க, ப்ளஸ் 3v e பவர் v மைனஸ் v மைனஸ் 3v e பவர் v டிவைடட் பை 1 + 3 e பவர் v. இங்கே என்ன இருக்குது, இங்கே ப்ளஸ் 3 பவர் v மைனஸ் 3v e பவர் v ரெண்டும் காமனாக இருக்குது. அதனால் ரெண்டு வேறு சைனில் ஒரே டேர்ம்ஸாக இருக்குது, அதனால் அதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா, மீதி இருக்கிற ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிக்கிங்க. அப்போ -3 e பவர் v மைனஸ் v டிவைடட் பை 1 + 3 e பவர் v. இதுலேருந்து மைனஸை கூட காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும், 3 e பவர் v ப்ளஸ் v டிவைடட் பை 1 + 3 e பவர் v. இப்போ v எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க, x எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்படியே என்ன ஆகிடும், ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 1 + 3 e பவர் v டிவைடட் பை v + 3 e பவர் v ஈக்குவல் டு இன்ட்டு dv. இந்த dvங்கிறத இங்கேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு இந்த dx/x/dxன்னு இருக்குல்லையே, அந்த பக்கம் போகும்போது dx/xன்னு இருக்கும். இந்த மைனஸையும் மறக்காமல் போட்டுங்க. dx/x ரெண்டு சைடில் என்னது இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். இன்டகிரேட் பண்ணோம்னா இந்த dv dxலாம் போய் வெறும் x and v ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகேவா, இப்போ பாருங்கள், டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால நியூமரேட்டர் அதுதான் ஃபஸ்ட் அட்டம்ப்டே நம்ம பண்ணுவோம் இல்லையா.
இப்போ பாருங்கள் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று இருக்கா ஓகே 3 பவர் வின்னு இருக்குது அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும் அதே 3 பவர் வி கிடைக்கும் ஓகேவா அப்போ டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிருச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம் லாக் ஆஃப் டினாமினேட்டர்னு போட்டுடலாம் ஓகேவா ஈக்குவல் டு இங்கே மைனஸ் லாக் எக்ஸ் டிஎக்ஸ் பை எக்ஸ் டிஎக்ஸ் பை வி சாரி டிவி பை வி டிஒய் பை ஒய் அப்படின்னால என்னது லாக் ஆஃப் டினாமினேட்டர் ஓகேவா லாக் ஆஃப் எக்ஸ் ஒய் என்ன இருக்கோ அந்த டேர்ம் அப்படியே போட்டுக்க போகிறோம் ப்ளஸ் லாக் சி ஓகேவா கான்ஸ்டன்ட் லாக் சி ஓகேவா இப்போ என்ன செய்வோம் நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எழுதிங்க அப்போ என்ன ஆகும் லாக் சி பை எக்ஸ்னு ஆகிடும் இது மைனஸ் ரெண்டு மைனஸில் இருக்கு இல்லையா அதனால் அது டிவிஷனில் வந்துடும் ஆன்சர் ஓகேவா சி பை எக்ஸ் ரெண்டு பக்கமும் லாக் இருக்கிறதுனால லாக் கேன்சல் ஆகி வெறும் இந்த டேர்ம்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க வி ப்ளஸ் 3 பவர் வி ஈக்குவல் டு சி பை எக்ஸ் கடைசியாக நம்ம என்ன செய்வோம் விக்கு பதிலாக நம்ம இங்கே எடுத்துருக்கோம் இல்லையா சப்ஸ்டியூஷனு அந்த சப்ஸ்டியூஷனில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ்னு மாற்றிங்க எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கடைசியாக என்ன செஞ்சுக்கணும் ஒய் அண்ட் எக்ஸாக மாற்றி வச்சிடணும் ஓகேவா அப்போ விக்கு பதிலாக என்ன செஞ்சுருக்கோம் நம்ம இங்கே ஒய் பை எக்ஸ்னு மாற்றிக்கணும் ஒய் பை எக்ஸு ப்ளஸ் 3 இ பவர் ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு சி பை எக்ஸ் ஓகேவா நம்மளுக்கு இதோட நம்ம நிறுத்திடுவோம் ஏன்னா எல்லா சம்லையும் மேக்ஸிமம் இந்த ஆன்சரோட தான் நிறுத்திடுவோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கடைசியாக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னும் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0னு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க ஓகே அது சப்ஸ்டியூஷன் பண்ணி அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சி திருப்பி அதை கொண்டு போய் அந்த ஒரிஜினல் அந்த ஈக்குவேஷன் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூஷன் பண்ணி என்ன செய்யணும் ஃபைனல் ஆன்சர் கொடுக்கணும் அப்போ தான் ஃபுல் மார்க் ஓகேவா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 0 x is equal to 1 y equal to 0னு சப்ஸ்டியூஷன் பண்ணியிருக்கணும் ஓகேவா அப்போ என்ன ஆகும் ஒய்க்கு பதிலாக 0 போடுங்க 0 டிவைடட் பை 1 எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் 3 இன்ட்டு இ பவர் 0 பை 1 ஈக்குவல் டு சி டிவைடட் பை 1 ஓகேவா இந்த டேர்ம் 0ன்னு ஆகிடும் எனி நம்பர் பவர் 0ங்கிறது 1 ஸோ சி டிவைடட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 3 இம்ப்ளைஸ் சி இஸ் ஈக்குவல் டு என்னது 3 இந்த 3ங்கிற ஈக்குவேஷனை கொண்டு வந்து என்ன செஞ்சிடணும் ஃபைனலாக மறுபடியும் நம்ம இந்த ஆன்சர் வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூஷன் பண்ணிடணும் அப்போ தான் ஃபுல் மார்க் நம்மளுக்கு ஸோ ஒய் பை எக்ஸு ப்ளஸ்ஸு 3 இ பவர் ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு 3 பை எக்ஸு இந்த எக்ஸை வேணால் நம்ம அந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கலாம் அப்போ என்ன ஆகும் பாருங்கள் ஒய் இன்ட்டு எக்ஸ் பை எக்ஸு ஒரு டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க 3 இன்ட்டு எக்ஸு ஒய் பை எக்ஸு ஈக்குவல் டு 3 இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் பாருங்கள் ஒய் ப்ளஸ்ஸு 3x இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு இருக்கும் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஓகேவா